வணக்கம். யூஜி கிருஷ்ணமூர்த்தி. இந்த பேரை நீங்க கேட்டிருக்கலாம். ஆனா அவருடைய சிந்தனைகள் ரொம்பவே தனித்துவமானவை, சவாலானவை கூட. ஆமா, அவரை புரிஞ்சுக்கிறது அவ்ளோ சுலபம் இல்ல. இன்னைக்கு நாம யூஜி கிருஷ்ணமூர்த்தி பதில்கள் இல்லைங்கிற ஒரு காணொளியோட எழுத்துப்படிய வச்சு அவருடைய கண்ணோட்டங்களை கொஞ்சம் விரிவாக அலச போறோம். சரி. இது சும்மா கருத்துக்களை வரிசைப்படுத்துறது இல்ல. கிருஷ்ணமூர்த்தியோட சிந்தனை, சுயம்பத்தின பார்வை, ஆன்மீகம், உடல், இயற்கை, முக்கியமா பாரம்பரிய வழிகளை அவர் ஏன் இவ்ளோ கடுமையா நிராகரிக்கிறார்னு ஆழமா பார்க்க போறோம். நிச்சயமா அவர் சொல்ற பல விஷயங்கள் நம்மளோட அடிப்படை நம்பிக்கைகளையே அசைச்சு பார்க்கும். ஆமா, சில அசாதாரணமான சிந்தனையை தூண்டுற கருத்துக்களுக்கு தயாராயிக்கோங்க. சரி, ஆரம்பிக்கலாம். முதல்லயே ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்றாரு கிருஷ்ணமூர்த்தி. தன்னை சுத்தி இருக்கிறதுனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லையா? ஆமா, யூ ஆர் நாட் கோயிங் டு பி ஹெல்ப்ஃபுல் இன் எனி வே பை ஹேங்கிங் அரவுண்ட் மீன் சொல்றாரு. வழிகாட்டுதல் தேடுறது மனுஷ இயல்புதானே. இவர் ஏன் இப்படி சொல்றாரு? இது அவருடைய முக்கியமான கருத்துக்களில் ஒண்ணு. அவர் மூலமா தெளிவு கிடைக்கும் நினைக்கிறதே ஒரு மாயைங்கிறாரு. மாயையா? அப்போ குரு சிஷ்யன் உறவே இல்லையா? அவர் பார்வையில இல்ல. ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, எண்ணங்கள் மூலமா உண்மையான தெளிவா அடையவே முடியாது. கிளாரிட்டி ஆஃப் தாட் டசன்ட் எக்ஸிஸ்ட். சரி. வார்த்தையாலேயோ சிந்தனையாலேயோ எதையும் பெற முடியாது. அவருடைய இருப்பு, அதாவது அந்த தர்ஷன்னு சொல்றாங்களே, அது மூலமா கிடைக்கிறதா சொல்ற ஆற்றல் கூட எண்ணத்தால நாம உருவாக்கிக்கிற ஒரு இறந்த அனுபவம் தான் சொல்றாரு. இறந்த அனுபவமா? புரியலையே. அதாவது whatever energy you experience is born out of this matter, thoughts, it is dead experienceன்னு சொல்றாரு. உயிர் ஆற்றல், அந்த லைஃப் எனர்ஜிங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கு. அதை ஒருத்தர்கிட்ட இருந்து பெற முடியாதுங்கிறாரு. அப்போ தியானம், குருக்கள் மூலமா ஒரு மாதிரி சக்தி, ஆற்றல் உணர்றதா சொல்றாங்களே, அதெல்லாம் அதையும் அவர் நிராகரிக்கிறாரு. அந்த அனுபவங்கள் கூட எண்ணங்களார் தூண்டப்பட்டவைதான், அதுல ஒன்னும் இல்லைங்கிறது அவர் வாதம். All the spiritual experiences are thought-induced experiences. There is nothing to them at all. ஓஹோ. அவர் தொடர்ந்து சுட்டிக்காட்டுறது எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலை. அத இன்னொருத்தர் மூலமா அடைய முடியாதுன்னு ரொம்ப திட்டவட்டமா சொல்றாரு. அதனாலதான் இவ்வளவு சொல்லியும் மக்கள் போகலையேன்னு வருத்தப்படுறாரா? ஆமா, ஐ ஹவ் ஃபெயில்ட் டோட்டலினே சொல்றாரு. சுருக்கமா சொன்னா, உண்மையான மாற்றம் வெளியிருந்து வராது, அது உள்ளுக்குள்ள நடக்கணும், அதுவும் எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டு நிகழணும்னு சொல்றாரு. சரி, இது வழிகாட்டல் பத்தின அவர் பார்மை. அடுத்ததா உடல் அறிவு பத்தி பேசலாம். உடல் நலம்னு வரும்போது யோகிகள், மதவாதிகள்லாம் வேண்டாம், டாக்டர் கிட்ட தான் போவேன்னு சொல்றாரு. ஆமா. எனி டே ஐ கோ டு யூ அ டாக்டர், நாட் டு எனி அதர் காய், யோகி ஆர் அ ரிலிஜியஸ் மேன். இது ஏன்? ஆன்மீகவாதிகள் உடம்ப பத்தி பேச மாட்டாங்களா? பேசுவாங்க. ஆனா கிருஷ்ணமூர்த்தி எப்படி பாக்குறாருன்னா, மதவாதிகள் பெரும்பாலும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட பரம்பரையா வர்ற அறிவை அப்படியே சொல்றாங்க. சரி. knowledge that is passed on to them and he repeats. ஆனா மருத்துவர்கள் உடல நேரடியா படிக்கிறாங்க, கவனிக்கிறாங்க, டேட்டா வச்சு பேசுறாங்க. இன்னொன்னு, உடலோட செயல்பாட்டு நான் நினைக்கிற நம்ம சுயத்திலிருந்து பிரிக்க முடியாதுங்கிறாரு. cannot separate yourself from the functioning of the body. ஓ, அப்படியா? ஆமா, நம்ம அனுபவங்கள் எல்லாமே, அது மத ரீதியானதா இருந்தாலும் சரி, அறிவியல் ரீதியானதா இருந்தாலும் சரி, நமக்கு ஏற்கனவே இருக்கிற அறிவை வச்சுதான் வடிகட்டப்படுது. Whatever you experience is born after that only the knowledge that is given to us. அப்போ புறநிலை சான்று முக்கியம்னு நினைக்கிறாரா? உடல் ரீதியான உண்மைக்கு ஆமா, அதுக்கு மருத்துவரை நம்புறதுதான் சரின்னு அவர் நினைக்கிறாரு. இது சுவாரஸ்யமா இருக்கே. தேவைகள் பத்தியும் வித்தியாசமா சொல்றாரு இல்லையா? மிருகங்கள் மாதிரி தேர்ந்தெடுக்கணும்னு. ஆமா, மிருகங்களுக்கு என்ன வேணும்னு இயல்பா தெரியும். லைக் தி அனிமல்ஸ், தே ஆர் வெரி செலக்டிவ். ஆனா நாம மனுஷங்க உடலோட அடிப்படை தேவைக்கு மேல கலாச்சாரம், சைக்காலஜி பேர்ல எக்கச்சக்க குப்பைகளை சேர்த்துக்கிறோம்னு சொல்றாரு. குப்பைகள் ரொம்ப கடுமையா சொல்றாரு. ஆமா, ஷிட்னே சொல்றாரு. உடம்புக்குன்னு ஒரு அறிவு இருக்கு, ஆனா நம்ம அதை எண்ணங்களால போட்டு மூடிடுறோங்கிறது அவர் கருத்து. உடலின் அறிவு, இதுக்கும் அவர் மரணம், பிறப்பு பத்தி பேசுறதுக்கும் சம்பந்தம் இருக்கா? ஏன்னா அது ரெண்டும் தனித்தனி இல்ல, ஒரே நேரத்துல நடக்குதுன்னு சொல்றாரு. Birth and death is a simultaneous process. ஆமா, சம்பந்தம் இருக்கு. அது எப்படிங்க? கேட்கவே குழப்பமா இருக்கு. மரணம்னு அவர் எதை சொல்றாரு? இது கொஞ்சம் ஜீரணிக்க கஷ்டமான விஷயம்தான். அவரு பார்வையில நாம சாதாரணமா மரணம்னு சொல்றது இந்த பிசிக்கல் பாடி அழியறதில்ல. பின்ன என்ன? நமக்குள்ள பதிக்கப்பட்ட அறிவு,
அதாவது சமூகம், கலாச்சாரம், கல்வி மூலமா நமக்குள்ள பதிக்கப்பட்ட அந்த நான் அப்படிங்கிற எண்ணம், அந்த அடையாளம், அதோட முடிவுதான் உண்மையான மரணம்ங்கிறார். Finishing off what is put in there, the knowledge that is put in there about you, that has to come to an end. ஓ, அந்த அறிவு அழிஞ்சிட்டா? அப்போ பிறப்புன்னு ஒண்ணு இல்ல. அந்த வகையில பௌதீக உடல் பிறக்கவும் இல்ல, இறக்கவும் இல்ல. அது சும்மா ஏங்கிட்டு இருக்கு. இது நம்புறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கே. நாம கண்கூடா பாக்குறோமே, உடல் பிறக்கிறத இறக்கிறத. நாம பாக்குறது உடலோட மாற்றங்கள. ஆனா நான் பிறந்துட்டேன், நான் சாக போறேங்கிற அனுபவம் அறிவோட அடிப்படையில வர்றது. இப்போ சுவாசம் நிக்கிறது நம்மால நேரடியா அனுபவிக்க முடியுமா? இல்ல. டாக்டர் பார்த்து சொன்னாதான் நமக்கு அது மரணம்னு தெரியுது. கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்றாருன்னா, இந்த பிறப்பு இறப்பு பத்தின நம்ம புரிதலே காரண காரிய தர்க்கத்தோட அடிப்படையில அமைஞ்சது. திங்கிங் மெக்கானிசம் இஸ் born out of logic and you said also cause and effect relationship. சரி. இந்த தர்க்கம் சிந்தனை இயந்திரத்தோட ஒரு பகுதி, அதோட எல்லைன்னு சொல்றாரு. அதனால இந்த தர்க்கத்தை வச்சு பிரபஞ்சத்தோட தோற்றம் மாதிரி பெரிய கேள்விகளுக்கு பதில் தேடுறதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு கேக்குறாரு. Why the hell do you have to find out the origin of the universe? அப்போ பிறப்பு இறப்பு சுழற்சிங்கிறது மனசுல இருக்கிற அறிவோட சுழற்சி தானா? அவர் சொல்றது அப்படிதான். உடலோட நிகழ்வு இல்லைங்கிறாரு. ஆஹா, திரும்ப திரும்ப அறிவு எண்ணங்களோட வரம்புகளை பத்தி தான் பேசுறாரு. இது ஆன்மீகம், ஆவி மாதிரியான விஷயங்களையும் அவர் பார்க்குற விதத்துல தெரியுது. ஆவிங்கிறதே ஒரு சிஸ்டத்தோட கண்டுபிடிப்புங்கிறாரு இல்லையா? ஆமா, அந்த வார்த்தை லாட்டின்ல சுவாசம்னு அர்த்தம்னு சொல்றாரு. வேர்ட் ஸ்பிரிட் இஸ் a Latin word. It means breath. ஓஹோ. அதை சுட்டி காட்டி இது ஒரு பயாலஜிக்கல் நிகழ்வு தான், இதுல போய் ஆன்மீக அர்த்தம் கற்பிக்கிறது தேவையற்றதுன்னு சொல்றாரு. The spirit you see is an invention of a system. முன்னாடியே சொன்ன மாதிரி ஆன்மீக அனுபவங்கள்னு சொல்றது கூட எண்ணங்களால் தூண்டப்பட்டது தான், அதுல எந்த மதிப்பும் இல்லங்கிறாரு. அதாவது தியானத்துல கிடைக்கிற அமைதி கூடவா? ஆமா, நீங்க அத அமைதின்னு அடையாளம் காணும் பொழுதே அது எண்ணத்தோட விளைவாகிடுது, நேரடி அனுபவமா இல்லாம போயிடுது. இது எல்லாமே மனசோட கட்டமைப்புகள் தான், நேரடி உண்மை இல்லைன்னு சொல்றாரு. மரணத்தை பத்தி பேசும்போது செத்த உடல் கூட வீணாகாதுன்னு சொல்றாரு. ஆமா, அந்த இறந்த உடல் கூட பல கோடி நுண்ணுயிர்களுக்கு உணவாகுது, ஆதாரமாகுது. Millions and millions of things living on that so-called dead body. இயற்கையில எதுவும் வீணாகிறதில்ல. சுவாசம் நின்னாலும் உடல் வேற வேற வடிவங்கள்ல பங்காற்றிக்கிட்டே இருக்கு. இது பரிணாம வளர்ச்சி பத்தின ஒரு பார்வைக்கு கொண்டு போகுது. நாம எல்லாரும் டார்வினோட பரிணாம கொள்கையை ஏத்துக்கிறோம். ஆனா கிருஷ்ணமூர்த்தி அதை சுத்தமா நிராகரிச்சுட்டு திடீர் மாற்றம், மியூட்டேஷன் ஒன்னு சொல்றாரு. ஆமா, I don't accept any such thing as evolution at all. Mutation is the word I like it னு சொல்றாரு. இது அறிவியலுக்கே சவால் வர்ற மாதிரி இருக்கே. என்ன வித்தியாசம் இது? அவர் என்ன சொல்றாருன்னா, இயற்கை படிப்படியா மாறாது, சில சமயங்கள்ல பெரிய தாவல்களை, அதாவது திடீர் மாற்றங்களை செய்யும். Nature's ways to take jumps. எப்ப நடக்கும் அந்த திடீர் மாற்றம்? ஒரு இனம் சீரழியும் போது, அதாவது degenerate speciesல தான் இது நடக்கும்னு சொல்றாரு. Mutation always occurs in the degenerate species. அப்புறம் அதோட விளைவா உருவாகிற புது வடிவம் பழையதுல இருந்து சுத்தமா வேற மாதிரி இருக்கும், ஒப்பிடவே முடியாத அளவுக்கு இருக்கும். Totally different. These two, they cannot be compared. இதுக்கு அவர் அறிவியல் ஆதாரம்லாம் தரல. பின்ன எப்படி சொல்றாரு? இது அவர் தனக்கே பொருத்தி பார்க்கறாரு. தனக்கு கிடைச்ச அந்த நிலை அவர் வருஷக்கணக்கா செஞ்ச யோகா, தியானம், அந்த பயிற்சிகளோட விளைவு இல்லங்கறாரு. அப்புறம் எப்படி? அந்த முயற்சிகள் எல்லாம் தோத்து போன பிறகு அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாம எதிர்பாராத விதமா நடந்த ஒரு உயிரியல் நிகழ்வு, ஒரு திடீர் மாற்றம் மாதிரின்னு சொல்றாரு. Despite of whatever I did, I'm just lucky. அடேங்கப்பா. ஆமா, when this kind of a thing happens to you, it'll be completely and totally different. இங்க முக்கியமா நாம பார்க்க வேண்டியது, மாற்றம்ங்கிறது முயற்சி இல்ல, அது எதிர்பாராத ஒரு உயிரியல் நிகழ்வு, ஒரு திடீர் மாற்றம். இது அவர் அனுபவத்திலிருந்து சொல்ற கருத்து. நிஜமாவா? எந்த முயற்சியும் தேவையில்லையா? அது தானா நடக்குமா? இது எல்லாம் ஆன்மீக மரபுகளுக்கு எதிரா இருக்கே. இங்கதான் ரொம்ப சிக்கலாகுது. அவர் பேசுற வார்த்தைகள் கூட அது மொழியா இருக்கிறதால பேசின உடனே செத்து போயிடுதுன்னு சொல்றாரு. ஆமா, whatever I am saying, it is dead because I'm using the dead language. அப்ப நாம இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறதும் அர்த்தமில்லாததா? அவர் பார்வையில ஆமா, ஏன்னா அவருடைய அந்த நிலை, அந்த அனுபவம், அத வார்த்தையால சொல்ல முடியாது. அத சொல்ல முயற்சி பண்ணும்போது மொழிய பயன்படுத்துறதால அந்த நேரடித்தன்மை போயிடுது, அது செத்த சொல்ல ஆயிடுதுங்கிறாரு. இது புரிஞ்சிக்க கொஞ்சம் கஷ்டமான ஒரு புள்ளிதான்.
சரி, உடல் பத்தி பேசணும் இல்லையா? அதோட நுண்ணறிவு, கலாச்சார திணிப்புகளும் எண்ணங்களும் அதை தடுக்குதுன்னு சொன்னீங்க. அந்த எண்ணங்களோட கட்டுப்பாடு நீங்கன்னா என்ன ஆகும்? உடம்புக்கு இயல்பாவே பயங்கரமான நுண்ணறிவு இருக்கு. பாடி இஸ் born with such a tremendous intelligence. எண்ணங்களோட ஆதிக்கம், அந்த சூப்பர் இம்போசிஷன் ஆஃப் தாட் குறையும் போது தைமஸ் மாதிரி சில சுரப்பிகள் ரொம்ப நாளா செயலற்று இருந்தா கூட திரும்ப செயல்படலாம்னு சொல்றாரு. தைமஸ் சுரப்பியா? ஆமா, தைமஸ் கிளாண்ட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிளாண்ட். சில யோகிகள் இத தெரியாம லேசா தூண்டிவிட்டு அதுல கிடைக்கிற சின்ன அனுபவங்களை போய் சக்கரங்கள்னு தப்பா புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்றாரு. Some of these yogis activate them and find some tiny little experiences and call them chakras. அப்போ எண்ணங்களோட தலையீடு இல்லாத உடல் எப்படி இருக்கும்? அது ரொம்ப இயற்கையா செயல்பட்டு அழகாக வளரும். இட் grows gracefully. சமூக கட்டுப்பாடுகள், சரி தவறுன்னு நாம நினைக்கிற எண்ணங்கள் இல்லாம உடல் தன்னைத்தானே கவனிச்சுக்கோங்கிறது அவர் கருத்து. இதுக்கு அவர் சில கதைகள் சொல்றதா சொன்னீங்க. ஆமா, ரொம்ப சுவாரஸ்யமான கதைகள், சில சமயம் நகைச்சுவையா கூட இருக்கும். 1-2 சொல்லுங்களேன். கண்டிப்பா. ஒன்னு, அவருக்கு மம்ஸ் வந்தப்போ பயங்கரமான வலியாம். அந்த வலி அவரால, அதாவது அந்த சிந்திக்கிற சுயத்தால தாங்க முடியலையாம். அப்போ உடல் என்ன பண்ணுச்சான், அவரை ஒரு மாதிரி சுயநினைவில்லாத நிலைக்கு தள்ளிவிட்டு அதுவே அந்த நோயை சரி பண்ணிடுச்சான். பாடி could not the body. You could not bear the pain, so you must be thrown out. It took care of it. ஈஸியா? ஆச்சரியமா இருக்கு. ஆனா இத மத்தவங்களுக்கு பரிந்துரைக்கல. இதுல இருந்து என்ன சொல்றாருன்னா, அந்த சிந்திக்கிற மனசோட குறுக்கீடு இல்லைன்னா உடம்போட சக்தி எப்படி வெளிப்படும்னு காட்டுறாரு. இதே மாதிரி தான் உணவு பழக்கம் பத்தியும் பேசுறாரு. பறவைகளுக்கான கொட்டைகளை நாம எடுத்துக்கிறோம்னு சொல்றாரு. ஓ. அப்புறம் கரப்பாம்பூச்சிகளோட வாழ்ந்த கதை, இப்படி பல அனுபவங்கள் மூலமா சமூகம் சொல்லிக் கொடுத்த எண்ணங்கள், கட்டுப்பாடுகள் இல்லாத உடலோட இயல்பான செயல்பாடு எப்படி இருக்குன்னு வலியுறுத்துறாரு. கடவுள்கள் கூட அவரை பத்தி கவலைப்பட்டதா ஒரு கதை சொல்றாராமே. ஆமா ஆமா, அது அவரோட ஹியூமரை காட்டுது. ஏதோ ஆஸ்திரேலிய இளவரசி மூலமா கடவுள் வந்து இவர் பட்டு உடுத்துறது, கிரீம் குடிக்கிறது, லெதர் ஷூ போடுறத பத்தி கவலைப்பட்டதா சொன்னாராம். அப்படியா? அதுக்கு இவர் பட்டுக்கோ கிரீமுக்கும் பிராக்டிக்கல் காரணம் சொல்லிட்டு, ஷூ விஷயத்துல உங்க தோல்ல செஞ்ச ஷூவை கூட போட தயங்க மாட்டேன்னு கடவுளுக்கே சவால் விட்டதா சொல்றாரு. I wouldn't hesitate to wear shoes made out of your hide. இது மூலமா சமூக மத விதிகளை அவர் எப்படி மதிக்கிறதில்லேன்னு காட்டுறாரு. சரி, இவ்ளோ தூரம் பேசிட்டோம். இந்த விரிவான அலசலோட இறுதியில நாம எங்க வந்து நிக்கிறோம்? முக்கியமான கருத்துக்களை தொகுத்து பார்த்தா என்ன தெரியுது? பல விஷயங்கள் முன்னுக்கு வருது. ஒன்னு, பாரம்பரிய ஆன்மீக வழிகள், குருக்கள் எந்த விதமான அதிகாரத்தையும் முழுசா நிராகரிக்கிறது. ஆமா. 2, எண்ணம், அறிவு இதோட எல்லைகளை ரொம்ப ஷார்ப்பா சுட்டி காட்டுறது. 3, மனசோட கட்டுப்பாடுகளுக்கு அப்பாற்பட்ட உடலோட உள்ளார்ந்த நுண்ணறிவை வலியுறுத்துறது. பரிணாம வளர்ச்சிக்கு பதிலா திடீர் மாற்றம் சொல்றது. அது 4வது, ரொம்ப தீவிரமான தனிப்பட்ட அனுபவத்தோட அடிப்படையில சொல்ற ஒரு கோட்பாடு. கடைசியா வாழ்க்கை மரணம் பத்தின அந்த இரட்டைத்தன்மை இல்லாத ரொம்ப சவாலான ஒரு கண்ணோட்டம். நிச்சயமா இந்த கண்ணோட்டம் சவாலானதுதான். இது பதில்களை தரதை விட நம்ம கிட்ட இருக்கிற பதில்களையே கேள்விக்குள்ளாக்குது. ரொம்ப சரியா சொன்னீங்க. கிருஷ்ணமூர்த்தியோட அணுகுமுறைங்கிறது புதுசா எதையாவது உருவாக்குறது இல்ல. அதுக்கு பதிலா நம்ம கிட்ட ஆழமா பதிஞ்சிருக்கிற நம்பிக்கைகள், சிந்தனை முறைகள், அந்த கலாச்சார திணிப்புகள் எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறது தான். அவருடைய எல்லா பேச்சோட மையப்புள்ளியா இந்த எண்ணங்களோட ஆதிக்கத்திலிருந்து விடுபட்ட ஒரு இயற்கையான நிலையை நோக்கி அவர் சுட்டி காட்டுறத பார்க்கலாம். ஆனா இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கூட்டிட்டு போகுது. அது என்ன கேள்வி? அதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனை. கிருஷ்ணமூர்த்தியே சொல்றாரு, தன்னோட நிலை வந்து அவர் பேசுற வார்த்தைகளையே அர்த்தமில்லாததாக்குது, அது காலாவதியாகி தூக்கி எறியப்படும்னு. This will be obsolete and thrown out. ஆமா, அதையும் பார்த்தோம். அவருடைய நிலைங்கிறது ஒரு தனித்துவமான திடீர் மாற்றம்னா அவருடைய வார்த்தைகள் அவர் வாயிலிருந்து வந்த உடனேயே செத்து போயிடுதுன்னா. அப்ப நாம இப்போ அலசின இந்த யோசனைகளோட சிந்திக்கிறதுல, விவாதிக்கிறதுல ஏதாவது உண்மையான பயன் இருக்கா? இல்ல ஒருவேளை அவை தர்ற பதில்களை விட அவை நம்மளுக்குள்ள எழுப்புற கேள்விகள்ல தான் அதோட உண்மையான மதிப்பு இருக்கா? இது நீங்களும் யோசிச்சு பாருங்க.